தயவு செய்து மக்களை இந்த வீடியோ முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். அதாவது வெளிநாட்டுக்காரன் சண்டை போடுறத நம்ம நாட்டுக்காரன் அரசியல்வாதியை பயன்படுத்திக்கிறான், வியாபாரிகள் அதை பயன்படுத்துவாங்க. இந்த பாலா போகிற இந்த மக்கள் செத்து மடியிடும். நல்லா அவங்க மூளை கசக்கி புழிஞ்சு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஒன்றும் செய்ய முடியல. எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இப்போ அரசியல்வாதிய மக்களை ஏன் தான் இப்படி பாடாப்படுத்துகிறாங்கன்னு தெரியலை. ஒரு போர் நடக்குது அப்படின்னா, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு நடக்குது அப்படின்னா, அதை எப்படி அரசியல் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சியை குற்றம் சொல்கிறதுலையே எதிர்கட்சிக்காரங்க இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சது தான். ஆளுங்கட்சிக்காரங்களும் செய்வாங்க, எதிர்கட்சிக்காரங்க என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. உடனேயே சிலிண்டரு தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி விலைவாசி ஏறிப்போச்சுன்னு சொல்லி, அதாவது வெளிநாட்டுக்காரன் சண்டை போடுறத நம்ம நாட்டுக்காரன் அரசியல்வாதியை பயன்படுத்திக்கிறான். அதை எப்படி எந்த கோணத்தில் திரிச்சா நம்ம கட்சி பப்ளிசிட்டி ஆகும் அப்படின்னு சொல்லி, இப்படி போர் நடக்கிறதுனால சிலிண்டர் தட்டுப்பாடாக இருக்குது, அதனால் ஆளுங்கட்சி சரியில்லை அப்படிங்கிறத காட்டுவாங்க. இதை யார் பயன்படுத்துவாங்க? திரும்ப இதே உள்நாட்டுக்குள்ளே வியாபாரிகள் அதை பயன்படுத்துவாங்க. அவன் எப்படி பயன்படுத்துகிறான்? சிலிண்டர் எதுவும் வரலை, அதனால் வரத்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயன்படுத்திக்கிட்டு நிறைய இன்றைக்கி கூட செய்தியில் சொன்னாங்க, ஏகப்பட்ட சிலிண்டர்களை பதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ வெங்காயம் விலை கூடலைன்னு வைங்களேன், வெங்காயத்தை பதுக்கி வச்சுட்டு வரத்து வரல அப்படின்னு சொல்லி விலையை கூட்டுறது. இதுதான் இந்த வியாபாரிகளுடைய வேலை. கூட யார் சாகரம் அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டிட்டு இவங்க சுயநலத்துக்காக என்ன செய்கிறோம்? இந்த பாலா போகிற இந்த மக்கள் செத்து மடிகிறோம், மக்கள் சீரழிகிறோம். இது உங்களுக்கு புரியுதா? புரியவே செய்யாத. எந்த காலத்துலையும் நீங்கள் எல்லாம் திருந்தவே மாட்டீங்க, மக்களே திருந்தவே மாட்டீங்க, திருந்த போகிறதும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை அப்படியே மைண்டை நல்லா உங்களுக்கு செலுத்தி வச்சுருக்காங்க, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. வெங்காயத்தை எடுத்துக்கிட்டால் பதுக்கி வச்சுருது, எண்ணெயை எடுத்துக்கிட்டால் பதுக்கி வச்சுருது, தக்காளி எடுத்துக்கிட்டா பதுக்கி வச்சிரு, காய்கறிகளாக பதுக்கி வச்சுறது தான். டெய்லி தங்க விலை கூடுது, டெய்லி தங்க விலை கூடுது. நெல் மூட்டையாக பதுக்கி வச்சுருவாங்க. இப்படி ஒவ்வொன்றா பதுக்கி வச்சு ரேட்டை ஏற்றி அவன் சுயலாபம் அடைகிறேன். நீ ஓடி 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 டிப்பர் லாரிக்கு மண்ணள்ளி போட்டு கஷ்டப்பட்ட காசு, காடு மேடலாம் அலைஞ்சி வரப்பு வெட்டி வாய்க்கா வெட்டி அலைஞ்ச காசு, மரம் வெட்டி மரம் அறுத்து வச்ச காசு, தொழிற்கில் உழுது நட்டு பிறக்கி எல்லாம் செஞ்சு இத்தனை கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு என்ன செய்கிறீங்க? எல்லாம் இப்போ பிள்ளைகளையும் கூடால என்ன செய்ய முடியல, படிக்க வைக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல. அந்த பிள்ளைகளும் தன்னால் சீரழிதி. உடனே துட்டு இல்லையா, அந்த வார வட்டிக்காரன்ட்ட போய் வார வட்டி வாங்கிட வேண்டியதான், வேறு வழி. அவனுக்கு அடுத்து வாரம் வட்டி கட்டணும். நம்ம ஆசைப்படுறோம். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஏன் இந்த மோதிரத்தை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நான் இதை வாங்கும்போது 43,000 ரூபா சொச்சம். செயினு அதே 3/4 பவுனு. ரேட்டு கம்மியான நேரத்தில் நான் இது வாங்கினது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு பவுனு 1,35,000 ரூபா சொச்சம். ரேட்டு ஏற்றிக்கிட்டே இருக்கான், நம்மளும் வாங்கிக்கிட்டே இருக்கோம். அந்த துட்டு எங்கேருந்து வருது? கடன் வாங்கி தான் என்ன செய்கிறோம்? சீரழியும். உடனே வார வெட்டி, உடனே லோனு, இப்படி போட்டு தான் அந்த காசை கட்டுறதுக்கு தன்னால் கருமாயை போட்டு காட்டில் ஓயும் மண்ணிலையும் மழையிலையும் வெயிலையும் நனைஞ்சு காஞ்சி விறக்கி நம்ம உடம்புல உள்ள ரத்தத்தை பூரா என்ன செய்கிறாங்க? உறிஞ்சிடுறாங்க. திடீர்னு அதை கட்ட மாட்டாமல் முடியாமல் தூக்கு போட்டு செத்துருவான். நிறைய அப்படித்தான் நடக்கு ஊர்களில், நடப்புகள். என்னங்க நாடு நாசமாக போச்சு. இதுக்கு வெள்ளைக்காரனே பரவாயில்லைங்க. என்ன செய்வான்? வேலை செய்யலைன்னா செத்து மடின்றுவான், டூ ஆர் டை அப்படிமா. சொல்கிறது சரிதானே? நல்லா வேலை செய், நல்லா சாப்பிடு. அந்த காலத்தில் அந்த வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து நீங்கள்லாம் சுதந்திரம் வாங்கினீங்க கஷ்டப்பட்டு. இப்போ எல்லாம் இந்த நாட்டில், நம்ம நாட்டில் கொள்ளைக்காரங்கிட்ட இருந்து நம்ம சுதந்திரம் வாங்கணும். முடியுமா உங்களால்? முடியும்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் ஆல் கொடுங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோவில் உங்களுக்கு எல்லாருக்கும் வரும். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பொதுநல கருத்தோடு சந்திப்போம் மக்களே. நான் ஏதாவது தவறுதலாக சொல்லியிருந்தால் உங்களை மனசங்கடப்படி முடியா மக்களே, உங்களை சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பாய்.